ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ உணவு முறைகளை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலான்ட்டு இருக்கிறோம். இப்போ மனிதர்களுக்கு சைவ உணவு சிறந்ததா? அசைவம் சிறந்ததா? எப்படி அதை வகைப்படுத்த முடியும்? ஐயா, மனிதர்களுக்கு பொதுவாகவே சைவ உணவு தான் சிறந்தது. அதற்கேற்ற பல்லமைப்புகள்லாம் இயற்கையில் அமைந்திருக்கிறது. நான்காவது அறிவு விலங்குகளாக ஓடுவன, நடப்பன போன்ற கால்நடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உணவை உற்பத்தி செய்ய தெரியாதனால அதுக்கு அதற்கு மேலே குறைவான ஒரு உயிர்களை உண்டு வாழ்வதற்காகத்தான் அந்த பற்கள் அமைப்பு இயற்கையிலேயே பரிணாம வளர்ச்சியில் அமைஞ்சிருக்கு. வேட்டையாடி சாப்பிட்றோம். சரிங்க சரி. ஏன்னா அதுக்கு உணவை உற்பத்தி செய்ய தெரியாது. சரி. அதன் காரணமாக தான் இயற்கையில் அப்படி வந்திருக்கு. அதிலிருந்து வந்த மனிதன் 5வது அறிவை தாண்டி 6வது அறிவு வரும் பொழுது சிந்திக்கும் திறனை பெறுகிறார். ஏன் அப்படின்னா, அந்த 5 அறிவில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் அரவணைக்கின்ற சக்தியும் பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தெய்வத்தினுடைய தன்மையே அன்பும் கருணை. எல்லாம் எப்படி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் தாயும் தந்தையும் அன்போடும் கருணையோடும் நேசிக்கிறாங்களோ, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அது மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் ஒரே கருணையோடு பார்க்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம் குழந்தை எப்படி, அதே மாதிரி ஆட்டுக்குட்டி, நம் குழந்தை எப்படி, அதுதான் மேல்குட்டி. அதனால தான் வீட்லேயும் கூட நாயை வளர்த்து சில பேர் வச்சுருப்பாங்க. அப்போ நண்பர்களாக வளர்த்துறாங்க. அப்போ நம்ம குழந்தை வேறு அது வேறு எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அதை மட்டும் எப்படி அதை கொன்று அதன் உடலை உணவாக கொள்வது என்று சிந்திக்க வேண்டும். காரணம், மூக்கினுடைய வாசனையின் காரணமாகவும் நாக்கினுடைய ருசிக்கு அடிமையாகிற காரணத்தினால தான் மனிதன் பழக்கத்தினுடைய பதிவுனாலதே செஞ்சுட்டு இருக்கிறானுங்க. அசைவம் சாப்பிட்றான். அந்த பழக்க பதிவு தான் அவனுக்கே தெரியுது. சரி. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமையானா அந்த பழக்கம் வந்துடுது. தான் ஆடாவிட்டாலும் சதையாடுன்னு சொல்கிற மாதிரி அந்த பழக்கத்தில் பதிவு வச்சு எப்போ பதிவு சின்ன வயசுலேருந்து தாத்தா மூலமோ இல்லை அப்பா அம்மா மூலமோ பரம்பரையாக வந்து அந்த பதிவு தாங்க. அந்த எண்ணம் தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகி தூண்டி அதை செய்ய தூண்டுகிறது. ஆனால் சிந்தித்தால் அதில் ஒன்றுமே இல்லை. தாவர உணவு வகையில் அத்தனை சத்துக்களும் நிறைந்திருக்கிறது, இறையாற்றல் கொடுத்திருக்கிறது. அதே போல் இப்போ இந்த பால் உணவுகள் சேர்த்தலாமா? பாலும் ஐயா, பால் உணவு பற்றி பல காலமாக பல போராட்டங்கள், பல கேள்விகள் உங்களைப் போலவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி. அதை சில பேர் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டாங்க, நானும் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டேன். ஏன்னா சமீபத்தில் நான் கேட்டது என்னென்னா, பால் வந்து கண்ணுக்குட்டிக்கானது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அது சிந்திச்சு பார்த்தா சரியாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அப்போ அதுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க. எப்படி பொருத்தி சொல்கிறதுனால அவங்களுக்கு புரிஞ்சுருக்கிறா சொல்கிறேன். இப்படி ஒரு தாயினுடைய தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைக்கு எப்படியோ, குழந்தைக்கு தானே, வேற யாருக்கு கொடுப்பேன், அதே மாதிரி தாங்க எல்லா கால்நடைகளுக்கும் உள்ளது. அதுக்கு தான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்னா, வியாபார ரீதியாக பெருக்குவதற்காக தீவனங்களை அதிகமாக கொடுத்து ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க வச்சு அதன் மூலம் பால் உற்பத்தி அதிகமாக பண்ணி எல்லாத்துக்கும் சபலை பண்ணிட்டு இருக்கிறாங்க பற்றாக்குறையின் காரணமாக. அது வந்து கலப்பினம் அதுவும் பண்ணிடுறாங்க. கருத்தரித்தலுமே இப்போ வந்து செயற்கை கருத்தரித்தல் பண்ணுறாங்க. மேலும் பவுடர்லாம் கலந்துடுறாங்க. எல்லாம் வியாபார நோக்கம் தான். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சத்து எல்லாம் கிடைக்க வேண்டியது வேறு மற்ற சைவ உணவுகளில் இருக்குதுங்க. அப்போ கால்சியம் வந்து அதில் பால் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதே கால்சியம் பொருட்களெல்லாம் சரி நான் மாற்று உணவாக இயற்கை உணவுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சரி. வேர்க்கடையிலிருந்து பால் எடுக்கலாம். சரி. தேங்காய் பால் அதை விட ஒயிட்டாக இருக்குது. தேங்காய் பால் எடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லது. அவ்வளவு நல்லது குழந்தைகள். அதாவது மாட்டுப்பாலை விட நல்லது தேங்காய் பால் இருக்குது. அது சோயா பால் இருக்குங்களா? சோயாவிலையும் பால் இருக்குது. சரி. சோயாவில் ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். சரி. அதை எடுத்து வச்சுருக்காங்க. நாம் இருந்தாலும் வீட்டில் வந்து அன்றாட வீட்டில் வந்து நம்ம தேங்காய் பாலை எளிமையாக எடுக்கலாங்க. ஒன்றில் 2 தேங்காய் துண்டில் எடுத்து 2 ஜாடியில் போட்டு தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் ஊற்றி கிரைண்ட் பண்ணி வடித்து எடுத்திங்கன்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கும். சுவைக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கலந்துட்டு சரி போட்டு குடிக்கலாம். வெல்லமோ கருப்பட்டி ஏதோ ஒன்று போட்டு நம்ம அது குடிக்கலாம். நம்ம சுவையாக இருக்கும், ஆரோக்கியமானது. சரிங்க. நன்மையே தரத்தக்கது. சரி. கெடுதலே எல்லரும் இல்லை, துணியரும். சரி. இன்னொரு கேள்விங்க, இப்போ சிக்கன் மட்டன் நிறைய வகையாக வந்துருச்சுங்க. இப்போ அதில் சத்து கிடைக்குது, அது கிடைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அது ஒரு மாற்று என்னங்க? அதுக்கு இதே சத்து இதில் கிடைக்குது அப்படின்னு இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்? நான் அசைவத்தை விடணும்னு விரும்புகிறேன். ஆனால் சத்து வேணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா மாற்று உணவு. அதில் வந்து உங்களுக்கு சோயா பீன்ஸ் இருக்குங்க, புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. சரி. சைனாவிலாம் அதை கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அதாவது சிக்கன் மட்டனுக்கு மாற்றா? சரி. ஒன்று மட்டும் இல்லை, சோயா. சரி. சரி. சோயா பீன்ஸ் இருக்குதுங்க. சரி. அப்புறம் மஷ்ரூம் இருக்குது. சரிங்க. பன்னீர் இருக்குது. அப்புறம் இந்த பலாக்காய் இருக்குங்க. பலாக்காய் பார்த்தீங்கன்னா கடப்பலாக்காயின்னு ஒரு காய் இருக்குது. சரி. நீங்கள் பலாப்பழத்துக்கு முன்பாகவே இருக்கும்.
பலாச்சுளைக்கு உள்ளே இருக்கிறது கிடையாது. இல்லை இல்லை. ஓ அது முன்னாடி இருக்கிற பருவம் வந்து பலாக்காய் அப்படி ஆ. சொல்லுவாங்க. ஓ, சரி, சரி, காய் பலா கறிப்பலான்னு சொல்லுவாங்க. ஓ அந்த பலாக்காய் எடுத்துட்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. காய் சாப்பிட்ற மாதிரி மாச்சு. அதாவது பழம் வர்றதுக்கு முன்னாடியே வர்ற ஒரு ஆமா. காயா? சரி. கிடைக்குங்க. அது என்ன சத்துங்க அதில்? அதில் இந்த மாற்று உணவு ஓ நீங்கள் அசைவம் சாப்பிடலாம் அசைவத்துக்கு மாற்று. எனக்கு வந்து சார் எண்ணம் வந்து சரி. அந்த எண்ணமாகவும் இருக்குது. சரி. ஆனால் அதே மாதிரி மாற்று உணவு சாப்பிடணும் அப்படின்னு சரி. விரும்பக்கூடியவங்களுக்கு அந்த கருத்தை ஓகே. சொன்னேன் நான். சரிங்க சார். மற்றபடி இதே போதுமானது. சோயா பீன்ஸ் மஷ்ரூம் போதுமானது. சரிங்க சார். இப்படி நிறைய சாப்பிடலாம். அந்த உணவே சாப்பிடலாம். ஓகே. நானும் சாப்பிட்ருக்கிறேன். சரிங்க சார். சோயா பீன்ஸ் மட்டும் மதியம் இது பண்ண சொல்லி சோயா பீன்ஸ் நல்லா, ஆனால் சாப்பிடும்பொழுது மட்டும் நன்கு மென்று சாப்பிட வேண்டும். சரிங்க சார். சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன்.